வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ ஒரு நேத்து ரெயின் கர்டைல் மேட்ச் ஒன்று பார்த்தோம். செம்ம எக்ஸ்ட்ராடனரி ஸ்டார்ட் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். ஒரு பயங்கர ஹோப்ஸோட வந்தாங்க. ஒரு டூஆ டேலே ஒரு 4-5 மேட்ச் டிராவல் பண்ணணும். ஸ்டில் தே ஹேவ் ஹை ஹோப்ஸ், ஹை பிலீஃப்ஸோட வந்தாங்க. அதுக்கேற்ற நல்லா ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. ஒரு வின்னோட வந்தாங்க. எவ்ரிதிங் கான் அகெயின்ஸ்ட் டிசி அண்ட் எல்லாமே பாசிட்டிவா போச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஆனா அந்த கடவுளுக்கே பொறுக்காம மழையை உண்டு பண்ணி மேட்ச் இதாயிடுச்சு. அண்ட் ஈச் 1 பாயிண்ட் ஷேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச் அபிஷியலி அவுட் ஆஃப் தி ஐபிஎல் 2025 பிளே ஆஃப் ரேஸ். இதோட மோஸ்ட் வைட்டல் என்னன்னா டிசிக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ தே ஹேவ் பிளேட் தேர் வெரி worst கேம் எஸ்டர்டே, ஸ்டில் தே கெயின் 1 பாயிண்ட். அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அவங்களோட என்ஆர்ஆர் அடி வாங்கல. ஏன்னா இவ்வளவு மோஸ்ட் 35/5 அந்த ரேஞ்சில இருந்து அவங்க ஒரு 10 விக்கெட்ல ஜெயிச்சிருந்தாங்கன்னா, 13 ஓவர்ல அடிச்சு ஜெயிச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் மைனஸ்ல போயிருந்திருக்கும். அண்ட் டிசி கம்ப்ளீட்டா பேக்ல வந்திருப்பாங்க. டிசி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்த டீம், இவங்க கம்ப்ளீட்டா பேக்ல வந்திருப்பாங்க. பட் அந்த இது எல்லாமே ஒரு பேட், இவ்வளவு மட்டமான கேம் விளாண்டும் அவங்க ஸ்டில் வந்து அவங்க ஒரு இன்னொரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ டக்குன்னு அவங்களோட கரெக்ஷன்ஸ், அந்த ஓப்பனிங் எதுவுமே செட் ஆகல. அதெல்லாம் அவங்க ரீகரெக்ட் பண்ணி திரும்ப ஒரு நல்ல ஃபார்மடபிள் சைடா வந்து நல்லா இருக்கும். ஸோ மேடி, உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. விஷயம் தாட்ஸ்னா அதுதான். இந்த சந்தான கமெண்ட்ல வரும்ல, நல்ல வேலை தப்பிச்சோம், நீ தப்பிச்சேன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி டிசி வந்து தப்பிச்சானுங்க. ஸ்டில் டிசியோட பவுலிங் வந்து கவுண்டர் பண்ணலாம், கவுண்டர் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டார்க் வர்சஸ் அந்த டாப் ஆர்டர் காம்பினேஷன். பட் ரொம்ப மோசமா ஆடல. அந்த சுச்சுவேஷன் வந்து 5 விக்கெட் அப்புறமா 133 அடிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அந்த கிரைசிஸ் வந்து வந்தது வந்து ஒரு பெட்டர்மெண்ட் ஸ்டப்ஸும் இதுவும் சொல்லி. மற்றபடி அதான் என்ன அடி வாங்கியிருக்கோம் ஒரு வேலை எஸ்ஆர்ஹெச் கோ ஆலான்னு போயிருந்தா. ஸோ இந்த 1 பாயிண்ட் வந்து யாருக்கு நல்லதோ இல்லையோ டிசிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆட் பாயிண்ட்ஸ் இருக்கனால என்ஆர்ஆர் கவுண்ட் ஆகாது. ஸோ 2 டீமும் மட்டும்தான் போட்டி இருக்கும், ஒன்னு பஞ்சாப் ஒன்னு டிசி. ஸோ இந்த 2 டீமுக்கு தான் வந்து அந்த யாரு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. ஸோ இப்போ டாப் 4 விட டாப் 2க்கு தான் பயங்கர காம்படிஷனா இருக்கு. டாப் 4 ம். தெரிஞ்சிச்சு யாரு டாப் 2ன்னு. ஸோ அந்த மேட்ச் பத்தி தான் பேச போறோம், சிடி வர்சஸ் மும்பை. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவன் வந்து பிளேஸ் ஃபார் டாப். அதான் என்னோட தாட்ஸ். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி டிசி என்னடா இன்னுமே 10, 11 மேட்ச், 12 மேட்ச் ஆடிட்டாங்க. இன்னுமே ஓப்பனிங் பேட்னரே சக்சஸ் ஆகாம கருண் நாயர் போய் ஓப்பனிங் இறக்குறாங்க. ஸோ அதுதான் அவங்க தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உனக்கு அவங்க ஃபேஃபும் பொரேலுமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே கண்டினியூ பண்ண விடலாம். அண்ட் ஒன் டவுன்ல வந்து கருண் வந்துட்டு இருந்தான். இப்போ ஒன் டவுன் இல்லாம அவனை ஓப்பனிங்ல போட்டு அப்புறம் இப்போ அது கேஎல் ராகுல் முன்னாடி வந்து கேஎல் ராகுல் உள்ள வரும்போது பாரு செம்ம ப்ரெஷர். 13 for 2 அப்படின்னு வரும்போது அவர் எப்படி அடக்கமா ஆடுவாரு? ம். அவங்க அதான் ஃபேப்க்கு வந்து இன்ஜுரி. அவங்க வந்து மெக்கர்க் மேல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் மெக்கர்க் வந்து கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆனதுனால ஒன் சீசன் ஒன்ற மாதிரி ஆகிட்டாங்க மெக்கருக்கு. ஸோ மற்றபடி ம். வந்து அவங்க ஓப்பனிங் காம்பினேஷன்ல அவங்க கருணாய் மேல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. வேற யாரும் ஆப்ஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த அக்ஷர் பட்டேல் கிரைசிஸ் மேனா இருக்கான். ஸோ இந்த வாட்டி அன்பார்ச்சுனேட்டா அடிக்க முடியல. இல்லைன்னா யூஸ்வலா அக்ஷர் பட்டேல் இருந்தா அந்த மேட்ச் சீல் பண்ணி கொடுத்து ஒரு மாதிரி இந்த பிரிட்ஜ் கேப் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதான் நான் சொல்றேனே, ஒரு ஒரு குரூசியல் பிளே ஆஃப் போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான அடியோ இல்லை ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸோ வாங்குறது வந்து பெட்டர்மெண்ட் ஃபார் த டீம். என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த லாஸ்ல இருந்து எப்படி நம்ம வர்றது, நம்ம இந்த இடத்துல வீக்கா இருக்கோம்னு தெரியும். அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டே போயிட்டு ம். இருந்தோம்னா நம்மளால வந்து இது பண்ண முடியாது. இடையில இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பெட்டர்மெண்ட் ஃபார் த பிளே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பிளே ஆஃப் போவாங்க ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடறோமே. இந்த மாதிரி ஒரு கேம் வந்து அவங்களுக்கு வேக்கப் கால் மாதிரி இருக்கும். அதான் எப்பவுமே சொல்லுவேன், ம். எப்பவுமே ஒரு டீம் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டேல ஒரு சும்மா ஒரு லாஸ் வாங்கினா அந்த லாஸ் எப்படி இருக்கும், அந்த லாஸ் வந்து எப்படி ரிகவர் ஆகலாம்னு தெரியும், கண்டுபிடிப்பாங்க. இல்லைன்னா வந்து பிளேயிங் குட் வில் கோ த சேம் அப்ரோச் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி அவங்க அப்ரோச் மாத்திப்பாங்க. ஆல்வேஸ் அவங்க லோயர் மிடில் ஆர்டர் வந்து நல்லா அவங்களுக்கு இது பேக் பண்ணிருக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு இருக்கு, என்னதான் அவங்க டாப் ஆர்டர் இருந்தாங்க. மற்றபடி ம். குட் ஃபார் டிசி, குட் ஃபார் இப்ப எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருந்தாலுமே பெருசா உங்களுக்கு டேபிள்ல பெருசா இதுவா இருக்காது. இப்ப டிசி 1 பாயிண்ட் வாங்கினதுனால இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆயிருச்சு, யாரா வர போறா அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வீக் பயங்கரமா இருக்கும். ஆமா, லூஸ் சென்ஸ்ல கட் பண்ணி விட்ட மாதிரி தான்டா. எஸ்ஆர்எஸ் ஸ்டில் ஒரு ஹோப்லயே இருந்தாங்க, டைலமாலே உள்ளயா வெளியா அப்படின்னு. இப்போ நீ இல்ல ராஜா, நீ வெளியே தான், வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. 3 டீம் வெட்டியாச்சு, 7 டீம். அதுல கேகேஆரும் இப்போ அந்த ஒரு ஃபைனல் வேர்ஜ்ல இருக்காங்க. மேபி அடுத்த மேட்ச் தெரிஞ்சிடும் எப்படின்னு. ஏன்னா அடுத்து இந்த 6 டீம் 5 டீம்ல தான் முதல் 4 எப்படி வருவாங்கங்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, லெட் சி. கடவுள் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு டிசிக்கு. அண்ட் அந்த இருந்த ஒரு சின்ன ஒரு ஹோப்பை எடுத்துட்டாரு ஃபார் எஸ்ஆர்எச். ஸோ இதுதான் சம்மரி. அடுத்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நம்ம எம்ஐ ஜிடி மேட்சுக்குள்ள வரலாம். அகைன் ஒரு ஒரு ரைவல்ரி மாதிரி, பக்கத்து பக்கத்து ஸ்டேட்டு.
அண்ட் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ், ஹர்திக் பாண்டியாவோட டிரான்ஸ்ஃபர் அதுக்கெல்லாம் போக, அண்ட் ஆல்சோ போத் த ஃப்ரான்ச்சைசி இஸ் டூயிங் குட். லாஸ்ட் டைம் அந்த ஒரு ஸ்பெகுலேஷனால ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆனாங்க. ஜிடியுமே ஒரு மாதிரி, ஒரு கை வலது கை போன மாதிரி, ஏதோ ஒரு ஆள் இல்லாத மாதிரி இருந்தது. எம்ஐக்கும் புதுசா ஒரு ஆள் வந்து அந்த ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு மாதிரி இருந்தது. பட் இந்த தடவை ஜிடியுமே ஜாஸ் பட்லரை உள்ள கொண்டு வந்து ஒரு மாதிரி சூப்பரா செட் பண்ணிட்டாங்க. அண்ட் எம்ஐயும் நல்லா, எல்லாருமே அந்த அயன்மேன் சாரி அவெஞ்சர்ஸ்ல வர்ற மாதிரி 5 அவெஞ்சரும் உள்ள வந்து ஒரு மாதிரி பார்க்கவே பயங்கரம் என் கேம்ல நிக்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி இருக்கு. பும்ரா வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு பவர்ஃபுல் லைனப்பா இருக்கு. ஸோ செம எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட், நல்லா நல்லா போகும்னு நம்புறேன். ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்லு, இனிஷியல் தாட்ஸ். இனிஷியல் இனிஷியல் தாட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் தான் மும்பை இந்தியன்ஸ் வென் தேர் சாங் டிஃபிகல்ட் டு ஸ்டாப். அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. மும்பை வந்து ஒன்ஸ் அவங்க டச்சை பிடிச்சிட்டாங்க, ஃபார்ம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியா வந்து அந்த வின்னிங் ஃபார்முலாவை ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். ஸோ மும்பைய ஒரு டீம் தோக்கடிக்க முடியும் அப்படின்னா இந்த இருக்கிற ஃபார்ம் வச்சு ஒரு டீம் வந்து நான் சொல்றது வந்து ஜிடி மட்டும்தான். பிகாஸ் ஜிடி வந்து ஒரு பிளேயரை நம்பி இல்லை. எல்லாருமே வந்து அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது இப்ப ஒரு பிளேயர்னா அந்த டாப் 3 நம்பி இருக்காங்க. அது வேணா உண்மை. அந்த டாப் 3 அடி வாங்கிடுச்சுன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த கேம்னா அவங்களுக்கு அது ஒரு இது மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் டாப் 3 தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து பட்லர் வேற, பட்லர்னா மும்பைனா பட்லர். மும்பை எழுதி வச்சாலே பட்லர் வந்து போட்டு பொலன்னு பொழப்பான். ஸோ ஐ ஹாவ் கான்பிடன்ஸ் இன் பட்லர் அண்ட் சாய் சுதர்சன் சார். ஸோ இந்த டாப் 3 வந்து இப்போ மும்பைக்கு எதிராக பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணாங்கன்னா ஓகே, ஜிடி இஸ் த டீம் டு பீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வின் வந்து பயங்கரமா கான்பிடன்ஸ் கொடுக்கும் இருக்கிற ரெண்டே டீமும். இதுல பியூட்டி என்னன்னா, மும்பை வந்து இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போற டீம்லாம் பாரு, ஜிடி, டிசி, அதுக்கப்புறம் பஞ்சாப். ஸோ இந்த 3 பேருமே வந்து எக்ஸப்ட் ஆர்சிபி. ஸோ இந்த 3 பேருமே வந்து பிளே ஆஃப் ப்ராப்ளம் இருக்காங்க. இந்த 3 பேர் யார் மும்பை வந்து யார் அடிக்கிறாங்களோ, இல்லைன்னா வந்து மும்பை உங்க 3 பேர் அடிக்கிறாங்களோ, இந்த 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 சர்க்குலேஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணும் பிளே ஆஃப் ஃபேட்டை. ஒருவேளை மும்பை இந்த 3 பேருமே அடிச்சிட்டாங்கன்னா இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து வெளியே போறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா 3 பேருமே சேர்ந்து மும்பை அடிக்க வாய்ப்பு கிடையாது. பட் எட் 2 கேம்ஸ், இந்த 3ல 2 கேம் கண்டிப்பா மும்பை வின் பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு தான். ஸோ இந்த 3 கேம் தான் டிசைட் த ஃபேட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ். டாப் 4 இருந்தாலும் சரி, டாப் 2 இருந்தாலும் சரி, மும்பை வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ எல்லா காம்பினேஷனும் பிடிச்சிட்டு பேக்கப் ஆகட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ வான்கடியில வேற சுப்மன் கில்லோட இது பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. சூப்பர். நான் ஒரு ஸ்டாட் சொல்றேன். ஜிடி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு எல்லாமே அதான் சொன்னேன்ல, அவெஞ்சர்ஸ் மாதிரி எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு டீமா வந்து ஒரு பயங்கரமா தெரியுது. ஆனா அப்படியே ஜிடி பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா அவங்க டாப் 3 பேட்டர்ஸ் ஹெவிலி ரிலையன்ட் மாதிரி. ஒரு காலத்துல இந்தியாவில் அதை பார்த்திருக்கேன், ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி. ஸோ அவங்க 3 பேர் தான் ரொம்ப ரிலையண்டா இருப்போம் நம்ம இந்தியன் டீம் ஐசிடிஏ. ஸோ அந்த மாதிரி இந்த டாப் 3 பிளேயர்ஸ் ரொம்ப ரிலையண்டா இருக்காங்க. அண்ட் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு 1700-1800 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கடா. அப்பா, சாய் சுதர்ஷன் ஒரு 550, கில்லு ஒரு 500, ஜாஸ்பர் நியர்லி ஒரு 450 500 கிட்ட, அவருமே ஒரு 600. நான் கேட்டா லாஸ்ட் முடிக்கும் போது 2000 ரன் இவங்க 3 பேர் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. செம்ம கான்ட்ரிபியூஷன். செம்ம கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 3. அவங்க வந்து பிளானோட இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஃபார்முலா பிரேக் ஆகும், எங்கேயா ஒரு இடத்துல 3மே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆவாங்கன்னு நினைச்சிருக்கோம். இது வரைக்கும் ஆகல. ஆல்மோஸ்ட் பெஸ்ட் சென்டர் ஆஃப் ஐபிஎல் இருக்கும். சோ இந்த ஏதாவது இப்போ மும்பை பார்த்தா உனக்கு போலிங் அட்டாக் பாரு, போல்ட், பும்ரா, அதுக்கப்புறம் வந்து உனக்கு தீபக் சகர். சோ தீபக் சகர் பெருசா அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல, பட் ஆனா விக்கெட் எடுக்க முடியும். சோ இந்த போலிங் அட்டாக் எதிராக இந்த டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணிச்சு. தென் ஓகே, இவங்க வந்து இந்த டாப் 3 வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஏதோ ஒரு கேம்ல அவங்க கண்டிப்பா அடி வாங்குவாங்க. பட் ஆனா அடி வாங்காம ஒவ்வொரு கேம்லயும் தப்பிச்சிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஓகே நான் பாத்துக்கிறேன், கில் ஆகட்டும், ஒரு கேம்ல பட்லர் பிடிக்கிறான், ஒரு கேம்ல சாய். ஸோ அவங்களுக்கு அந்த இது இருக்கு. ஓகே, எப்படியா ஒரு இடத்துல நான் நிக்க போறேன், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு செமையா அவங்க பேட்டிங்கை விட அவங்க போலிங் நல்லா காப்பாத்துது. நீ நோட் பண்ணியா? சரி, நம்ம வந்து ஜிடி வந்து பேட்டிங் சொல்லிக்கிட்டோம். பட் அந்த பேட்டிங் அடிக்கிற ரன்னை அந்த போலிங் பயங்கரமா காப்பாத்துது. எஸ்பெஷலி சிராஜ் இந்த பவர் பிளே நிறைய டாட் பால்ஸ் போடுறதாகட்டும், பிரசித் கிருஷ்ணாவோட குரூசியல் 4 overs, ஆல்சோ ரபோட வேற பேக் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீஇட்ரேஷன் ட்ரக் அதான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் எக்ஸாக்ட்லி. அந்த ரீஇட்ரேஷன் ட்ரக் இது பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்து தென் ஒரு கிளாஸுக்கு போயிருக்காரு போல 1 month. அந்த 1 month கிளாஸ் முடிச்சு ஹி கேம் பேக் அண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் செலக்ஷன். ஸோ ரபாடா வந்து இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அவங்க போல இருக்க. ஸோ அதனால ஜிடி இஸ் த டீம் டு பீட் ஃபார் மும்பை.
ஆமா, நான் ரபாடாவோட இன்க்ளூஷன். ஏன்னா அந்த பவுலிங் வந்து பிரசித் கிருஷ்ணா டூ ரிலையண்டா இருந்தது. சிராஜ் அதே மாதிரி ஸ்டார்டிங் நான் டோர்னமெண்ட் கொஞ்சம் நல்லா போட்டு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் வர 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 கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா பவர் பிளே அப் ஃப்ரண்டா விக்கெட் எடுக்கிறது இல்ல அதனால. ஏன்னா நீ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே எப்பயுமே விக்கெட் எடுத்துருவார். ஒரு ஒரு விக்கெட், ரோஹித் சர்மா விக்கெட், அந்த மாதிரி எல்லா மெயின் பிளேயர்ஸோட விக்கெட் வந்து பவர் பிளே எடுத்துட்டே இருப்பாரு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் ரபாடாவோட இன்க்ளூஷன் டெத்துக்குமே சம ஒரு வேல்யூ அடிஷன். ஜெரால்ட் கோயிட்ஸிக்கு பதிலா இவர் வருவார்னு நினைக்கிறேன். ரூதர்ஃபோர்ட உள்ள ஆடலாம் இவங்க. ஏன்னா இந்த பிச்சில் ரூதர்ஃபோர்டு கண்டிப்பா படும். சின்ன இந்த கேம் கிரவுண்டு. ஆடுவாங்க, இந்த கேம் ஆடுவாங்க. சின்ன கிரவுண்டு உங்களுக்கு மிடில் ஓவர்ல வந்து ஒரு ஒரு வெஸ்ட் இண்டியன் பவர் ஹிட்டர் தேவைப்படும். ஏன்னா நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கோம். ஷெப்பர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட், அண்ட்ரே ரசல், அப்புறம் நிறைய பிளேயர்ஸ் அந்த மிடில் வெஸ்ட் இண்டியன் பவர்னு என்னைக்குமே இருக்கும். பட்டுச்சுன்னா அன்னைக்கு அவங்க தான். அதனால ரூதர்ஃபோர்டு அவங்க வந்து யூஸ் பண்ணணும் வயசா. அண்ட் மும்பை கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட், லைட்டா தொட்டாலே பறக்கும் பால். அதனால ஷெப்பர்ட் ஆடணும் கண்டிப்பா அவங்க என்ன ஆனாலும். ஸோ அதான் ரெண்டு சைடு நல்ல ஃபார்மேபிள் சைடா இருக்கு. பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு. உன்னோட சாய்ஸ் என்ன மகன்? யார் ஜெயிப்பா? வின் ப்ராபபிலிட்டி சொல்லு. எனக்கு வின் ப்ராபபிலிட்டி வந்து ஜிடி தான். ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா மும்பை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரீக்கை ஃபுல்லா உடைச்சிட்டு வந்துட்டாங்க. ஒரு கேம் கூட லாஸ் கிடையாது. பட் ஜிடில நான் அதிகமா நம்புற ஒருத்தர் வந்து பட்லர். அதனால பட்லரோட மேஜிக் நடக்குமோ, அண்ட் மோரோவர் பிரசித் கிருஷ்ணாவோட கான்பிடன்ஸ், அந்த பவுன்ஸை ட்ரஸ்ட் பண்ணி போடுற விதமா இருக்கும். இந்த மும்பை மாதிரி பிச்சஸ்ல வந்து பிரசித் கிருஷ்ணா ஹைட்ல இருந்து போடுற பவுன்சஸ்லாம் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதை நெகோசியேட் பண்றது சூரியகுமார் யாதவுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்க ரஷித் கான் வந்து பெருசா அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் இஸ் டைம் டு ப்ரூவ். ஸோ அதனால ரஷித் கான் மேல பெருசா நம்பிக்கை வைக்க முடியல. ஏன்னா அந்த ஆக்ஷன் மேத்ததுக்கு அப்புறமா ரொம்ப வல்னரபிளா இருக்காரு. பிரசித் கிருஷ்ணாவோட பவுன்ஸ் டெஸ்ட் பண்ணி அண்ட் ரபாடாவோட பவுலிங் டெஸ்ட் பண்ணி சொல்றேன் மும்பை. ஓகே, அதே மாதிரி. அது ஓகே, அதே மாதிரி ரஷீத் கான் அடி வாங்கினா வந்து கில் ஷுட் டேர்ன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட். வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட்ல, சாய் கிஷோர் ரைட்ல. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டு பேருமே நல்ல பொட்டன்ட் பவுலர்ஸ். ஸோ நல்ல கண்டெயின் பண்ணி போடுற பவுலர்ஸ், விக்கெட் விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இன்னும் நம்ம வந்து அதே பழைய இதுல ரஷீத் கான் தான். ரஷீத் கான் அடி வாங்குறது ஓகே. ஒரு 2 ஓவர் போட்டு அடுத்து நம்ம மாத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் இல்ல இந்த ஷாருக் வாட்டி அப்படி கான் கூட ட்ரை நடக்காது. பண்ணி பார்க்கலாம்டா. ஏன்னா ஷாருக் கானுமே நம்ம ஷாருக் டிஎன்பியை கான்லாம் நல்லா. வேணாம்டா. ஷாருக் ம், கான வேணாம். அவங்க சாய் கிஷோர் ட்ரை பண்ணி அவங்க வந்து அந்த ஃபார்முலா வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் வந்தா சாய் கிஷோரை கண்ணிலே காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யார் அதை ம், சொன்னா, யார் அந்த ஸ்டார்ட்ஸ் வச்சாருன்னா தெரியல. ரூல்ஸ் போட்ட மாதிரி சாய் கிஷோர் வந்து ஒரு அந்த ஹைட்ல இருந்து நீ டெலிவர் பண்றப்போ உனக்கு வந்து அந்த ஆம் பால்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி உனக்கு வந்து ம், நீ கீழே இருக்க நாக் எடுத்துட்டு யூ ஹேவ் அரௌண்ட் சி ஒரு 10 மீட்டர் மார்க்ல நீ வந்து பாலை பார்க்கணும். ஸோ 10 மீட்டர் பால்ல பார்க் பாக்குறப்போ உனக்கு ஆம் பால் வருதா இல்ல வந்து அவன் சொடுக்கு பால் போடுறான்னு தெரியாது. சாய் கிஷோர் ரீசெண்டா வந்து அந்த கேரம் பால் மாதிரி ஒரு பால் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, சோ ஆமா. அந்த பால் இப்படி லீட் பண்ண இப்படி முடியாது. கன்வென்ஷனலா இப்படி ஓடுறதுக்கு பதிலா இப்படி திருப்புவார் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு. அந்த பால லீட் பண்ண முடியாது. சோ ட்ரஸ்ட் பண்ணி நீ மிடில் ஓவர்ஸ்ல கொடுத்தா மட்டும்தான் உனக்கு ஃபைனல்ல அந்த பிளே ஆஃப் மாதிரி சுச்சுவேஷன் வந்து இது ஆமா, பண்ண ஆமா. முடியும். சாய் கிஷோர் போடுற ம், ஓவர்லாம் பாருங்க, டெத்ல 19 ஓவர் எல்லாம் முடிஞ்சு விலை கிடைச்சதுக்கு அப்புறம் வர மாதிரி அந்த மாதிரி சாய் கிஷோர் போட்டு இருக்காரு. சோ சாய் கிஷோர் வந்து நீ ரஷித் கான் அடி வாங்கினா ட்ரஸ்ட் பண்ணி கொடு. ரஷித் கான் கொடுக்குற ரன்னை விட சாய் கிஷோர் கம்மியா தான் கொடுப்பாரு. சோ பேட் டே இருந்தா அது பண்ணலாம். அது அவங்க வந்து அதான் they learn. அதான் சுமன் கில் இருந்து லேர்ன் பேஸ் ஆஃப் கேப்டன்சி இருக்காரு. நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அடுத்த கேப்டன் டெஸ்ட் வைஸ் கேப்டன் அவர்தான் சொல்லிட்டு. ஆமா, ஆமா. ஸோ அவர்தான். அதனால வந்து இன்னும் எஃபெக்டிவா பண்ணுவாருன்னு நம்புறேன். ஆமா, என்கிட்ட கேஎல் ராகுலுக்கே கொடுக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுல் சர்டனிட்டி. ஏன்னா கில்லு வந்து சர்டனிட்டி கிடையாது. அது பேசுவோம் அது. கேலுக்கு ஓகே. 34 ஆயிடுச்சு இல்ல. ஓ, ஃபியூச்சருக்கு பாக்குறாங்க. ஓகே. அவங்க ப்ரிப்பரேஷன் அப்படி பர்மனன்ட். அப்படி பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட இருந்து நீங்க டிரான்சிஷன் போகும்போது ரோஹித் சர்மா கொடுத்தாங்க. ரோஹித் சர்மா விராட் கோலியோட ஏஜ் கூட. அப்படி பார்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஓகே, அது பேசலாம். அடுத்து செலக்ஷன் அப்போ தனியா பேசலாம். பேசணும். தனியா பேசுவோம். இப்போ இந்த மாதிரி ஓகே. என்னோட இதுவுமே அதான்டா. எனக்கு என்ன அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் பாத்தீங்கன்னா ஜிடி வந்து ஏன்னா லாங் ஸ்ட்ரீக் 6 மேட்ச் ஸ்ட்ரீக்டா. இப்போ 7th மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அது ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு இதுல ஸ்டாட்ல பார்த்தேன். யாருமே 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிக்கவே இல்லை ஐபிஎல்ல. ஸோ அதை வச்சு ஒரு ரெக்கார்டா இருக்கும். பட் அகைன் ஒரு லா ஆஃப் ஆவரேஜஸ் மாதிரி டாஸ் ஜெயிச்சு மும்பையுமே பவுலிங் அதுதானே. போட்டு. ம்? 6-7 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. மும்பை அதே 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. சோ ஜெயிக்கிறவங்க தொடர்ந்து 7 மேட்ச் ஆஹ் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த யாரோ மாதிரி. ஒருத்தருக்கு அந்த ஸ்பீட் பிரேக் ஆகும். அந்த ஸ்ட்ரீக் இதாகும். ஸோ அதனால அது வந்து இந்த இது பிரேக் ஆகும் நம்புறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஐபிஎல் காம்படிட்டிவ் இதுல ஒரு டாஸோ ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு சாதகமா போகலன்னா மைட் பி அந்த தோக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த மேட்டுக்கு மேட்ச் வந்து ஜிடி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சிடரிங் அந்த பொட்டன் பவுலிங் அட்டாக்லாம் இருக்கும்போது ஆர்சிபியோட இது இது பண்ணிட்டாங்க.
பட் இவங்க கிட்டயுமே செம்ம பவுலர்ஸ் எல்லாருமே. ஸோ இது வந்து கொஞ்சம் லீத்தலா இருக்கும் எம்ஏக்கு. ஸோ அதுதான் என்னோட இது. ஜிடி வித் வெரி ஸ்லைட்டஸ்ட் மார்ஜின் 51-49. செம்ம டைட் கான்டெஸ்டா இருக்கும். பட் லிட்டில் பிட் ஆஃப் எட்ஜ் தான் கொடுக்குறேன் நான். ஓகே. எனக்கும் அதே. சூப்பர். ஃபேண்டசி போயிடலாம்டா. ஸோ ஃபேண்டசி சொல்லு, உன்னோட பிக் சொல்லு. ஈச் இது த்ரீ ஃபேண்டசி த்ரீ பிளேயர்ஸ் வரும், 3 players வரும் ஃப்ரம் ஈச் டீம். 3 பிளேயர் ரீச்சா? எனக்கு வந்து பட்லர், அதுக்கப்புறம் ராஷித் கான் ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்னு வந்து அது go with, சிராஜோட அந்த விக்கெட் வந்து ரோஹித் சர்மா விக்கெட்லாம் சிராஜ் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். ரிவர்ஸ் பிக்சரையும் ரோஹித் சர்மா எடுத்தார் நினைக்கிறேன் போல்ட். ஸோ இந்த 3 பேர் ஜிடில. மும்பைல வந்து அது கோ ஃபார் திலக் வர்மா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அது கோ ஃபார் இவங்க நமந்தீர். ஓகே. ஸோ என்னோட பிக்ஸ் வந்து சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்ஷன். கன்ஃபார்மா திரும்ப ஒரு ரன் தான் பிஹைண்ட் நினைக்கிறேன் விராட் கோலிக்கு. ஸோ ஹி வில் ஜஸ்ட் கெட் தி ஆரஞ்ச் கேப். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து என்னோட குதிரை ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் உள்ள போட்டு இன்னைக்கு பொழப்பான்னு தோணுது. பவுலிங்ல வந்து ரபடா. ஸோ ரபடா வந்து இஸ் வெரி ஈகர் அண்ட் ஹங்கர் டு பவுல் அகெயின். ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் அந்த இதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிறைய மெட்டல் ஆஃப் ஷாக்கிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பிரேக் பண்ணி ஐ ஹேவ் டு டெலிவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படா பவுல் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ ஹி வில் டெலிவர் அப்படின்னு தோணுது. அண்ட் எம்ஐல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா, வான்கடே. ஸோ கொஞ்சம் ஆல்ரெடி செம்ம கிரேட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். மினிமம் ஒரு 50 கிடைக்கும் நம்புறேன். அண்ட் சூரியகுமார் யாதவ் இப்போ அவரோட பொசிஷன் ஒன் டவுன்ல வராரு. வான்கடைனா சூரியகுமார் யாரை எடுங்க, அவரை கேப்டனா போடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹை பவுன்ஸ் அப்படியே பின்னாடி வாகா தட்டி விடுறது கரெக்டா இருக்கும். ரன்ஸ் இப்போ போல போல போலன்னு வரும். அதனால ஸ்கை கண்டிப்பா கேப்டனா கூட போடுங்க ஸ்கைய. அண்ட் பவுலிங்ல வந்து ஐ கோ வித் பும்ரா. ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல வந்து ரன்னை நிறுத்தவே முடியாது. நிறைய ரன் வரும். அண்ட் யாராவது ஒரு பவுலர் அடி வாங்கினா கூட பும்ராவை 4th 6th ஓவர் யூஸ் பண்றாங்க. நம்ம பத்திரானா மாதிரி 10வது ஓவர் மேல அப்பெல்லாம் ரொம்ப ஹோல்ட் பண்றதுனால லாஸ்ட் டைம் தப்பு பண்ணாங்க. ஹோல்ட் பண்ணி ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா மேட்சே முடிஞ்சு போச்சு. 10 ஓவர்ல 110 120 ரன் அடிச்சு மேட்ச் அங்கேயே சீல் பண்ணிட்டானுங்க எல்லாருமே. அதனால இப்ப என்ன பண்றாங்க, வைஸா 4வது ஓவர் 6வது ஓவர் கொடுக்குறாங்க. அண்ட் டெத்ல வந்து கொடுக்குறாங்க 14வது ஓவர் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா சப்போர்ட் பண்ற பவுல் டீமும் நல்லா போடுறாங்க. அதனால இந்த மாதிரி போல்ட் இப்போ கொடுக்குறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அந்த எஃபெக்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா. கொஞ்சம் பெரிய அட்வான்டேஜ். இப்ப ஆமா. சாண்டரையும் அவங்க ஆட மாட்டாங்க. ம். 2 மேட்ச் லாஸ்ட் 2 மேட்ச் சாண்டர் ஆடல. கரண் சர்மாவோட எஃபெக்டிவ்னஸ் இருக்கிறதுனால அவங்க காம்பினேஷனுக்கு ஒரு ஸ்பின்னர் போதும், இன்னொரு ஸ்பின்னர் தேவையே ம். கிடையாது. தேவைப்பட்டா போதும் விக்கெட்ஸ் போதும். போட்டுக்கலான்ற ஐடியால வந்துட்டாங்கன்றப்போ இப்ப சாண்டருமே அவங்களுக்கு வந்து வேண்டாம், அது வரை நான் கார்பின் பாஷோட போறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அந்த ஹிட்டர் நான் சொன்னல அந்த ஃபார்முலா பொலாடுக்கு பதிலா பொலாட் இஸ் ஈக்குவல் டு நமந்தீர் பிளஸ் கார்பின் பாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ம். ஃபார்முலால எனக்கு 2 ஸ்பின்னர் இருக்கா, 2 ஸ்பின்னருக்கு மேல தேவையில்லை எனக்கு. பால போதும் போதும். ஒவ்வொரு கடத்த ஸ்பின்னர் தான் போதும்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷன் புடிச்சிட்டாங்க. அவங்க சாண்டே இப்ப வெளியே தான் போறதுக்கான். வில் ஜாக்ஸே நல்ல ஸ்பின்னர் தான். ஏன்னா அவன் இந்த கிரிப் பண்ணி டேர்ன் பண்ணுவான். அது போதும் அந்த. வில்ஜாக்ஸ் மாதிரி இருக்க வில்ஜாக்ஸ் ம். மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கிறது வந்து ஒரு வரம். என்ன சொல்றது, ஆஹ் வேணாம் அது அதை பத்தி சொல்ல விரும்பல. ஏன்னா வில்ஜாக்ஸ் அதை வந்து எப்பயாவது ஒரு பவுலர் அடி வாங்கிட்டாங்க. இன்கேஸ் தீபக் சகருக்கு நல்லா அடிபட்டு அடி வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ஓவர்ல நிறைய 4 போயிடுச்சா, சடனா வில்ஜாக்ஸ் நீ கொண்டு வரலாம். அந்த பவர் பிளேல ம். போடுற ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஏடன் மேக்ரம் போடுவாரு, அதுக்கப்புறம் வில்ஜாக்ஸ் ஓவர்சீஸ் நான் சொல்றேன். சோ அது வந்து ரொம்ப மேக்ஸ்வெல். ஈஸியும் கிடையாது. ரொம்ப ஈஸியும் கிடையாது பவர் பிளேல போடுறது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு. பார்ட் டைம் பவுலர்ஸ் சும்மா கை சுத்தவங்கன்னு சொல்ல முடியாதுடா. கொஞ்சம் அந்த இது பண்ணி போடுறவங்க தான். நல்லா அந்த மேக்ஸ்வெல், சுரேஷ் ரெய்னா, யுவராஜ் சிங், அதுக்கப்புறம் நம்ம வில் ஜாக்ஸ், மார்க்ரம், இந்த மாதிரி கண்ட்ரோல்டு பவுலர்ஸ். ஈவன் சச்சின், ஷேவாக் இவங்க எல்லாருமே பார்ட் டைம் பவுலர்ஸ். பட் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலா கரெக்டா போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் இவங்கள டெஸ்ட் பண்ணி. இவங்கள அடிச்சிடலான்னு போயிட்டு அவுட் ஆவாங்க. அந்த ம். கான்பிடன்ஸ் தான் பவுலர்ஸ்க்கு ஜாஸ்தி. இப்போ வந்து வில்ஜாக்ஸ் போடுறான், எப்படியா நம்ம வந்து இந்த ஓவரை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஆன் போறப்ப பண்ணலாம் விக்கெட் பார்ப்பாங்க. விட்டதான். ம். சூப்பரா. சரி, ஓகே. அடுத்து போயிடலாம். நான் என்னோட ஒரு பிளேயர் சொல்லணும்ல என்னோட இதுல இருந்து. ஆமா. யார் சொன்னேன்? ரோஹித் சர்மா, ஸ்கை அண்ட் பும்ரா. ஓகே, இது மூணும் என்னோட இது. டன். ஓகே. ஸோ செம எக்ஸைட்டிங் மேட்சா இருக்க போகுது இன்னைக்கு. பார்ப்போம் வெயிட் பண்ணி. எம்ஐ கண்டிப்பா. வர்சஸ் ஜிடி. நேத்து நல்ல மேட்சா இருக்கும். நேத்து ஆனா ஒன் சைடா போயிருந்தது. ரொம்ப ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இருக்காது. கன்ஃபார்ம் 200 இருக்கும். 200 200 அடிப்பாங்க. யாரு அந்த நர்வ்ஸை வந்து ஹோல்ட் ஆன் பண்றாங்கன்னு பார்ப்போம்.
செம நல்ல எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட். இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ரிவ்யூக்கு வரலாம். ஸோ until then we are signing off from விஜய் அண்ட் மேடி. தேங்க்யூ அண்ட் பபாய்.